வணக்கம் நண்பர்களே, நான் இன்னைக்கு உங்களை லைஃப் சேஞ்சிங் கேலரி தமிழ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம ரோட்டு கடை ஸ்டைலில் சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறோம். அதுவும் டபராவில் தான் செய்ய போகிறோம். குக்கரில் செய்ய போகிறதுல நல்லா உதிரியாக குழையாமல் சூப்பராக பிரியாணி வரும். இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் இப்போ இன்றைக்கி 1.5 கிலோ பாஸ்மதி அரிசி, 1.5 கிலோ சிக்கன், இப்படி ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கெஸ்ட்டெல்லாம் வீட்டுக்கு வராங்கன்னா இந்த அளவு நம்ம 1.5 கிலோ செய்தோன்னா 20 பேர் சாப்பிட்லாம். 12 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி நான் புதினா, ஒரு கைப்பிடி மல்லித்தலை எடுத்திருக்கேன். அப்புறம் 75 கிராம் இஞ்சி, 75 கிராம் பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். அப்புறம் 1.5 கிலோ சிக்கனை நல்லா கழுவி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சாச்சு. அப்புறம் பிரியாணி மசாலா தயாரிக்கிறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கிற போகிறேன். அப்புறம் பட்டை ஒரு 4-5, கிராம்பு ஒரு 5-6, அதுக்கப்புறம் ஏலக்காய் ஒரு 4-5. இதெல்லாம் கம்மியாக தாங்க சேர்க்கணும். இந்த ஸ்பைசஸ்லாம் ரொம்ப போட்டிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், இந்த பட்டை கிராம்பெல்லாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வறுத்து அதுக்கப்புறம் அரைச்சோன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக மணமாக இருக்கும். இப்போ நான் இந்த கறியில் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைத்த மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், அது மசால் பொடி கிடையாது. அப்புறம் இப்போ நம்ம அரைச்சோல பிரியாணி மசாலா, அது ஃபுல்லாக அதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு, கறிக்கு தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கறியை பெரட்டி எடுக்க போகிறோம். அப்போ தான் பிரியாணியில் இருக்க கறி ஒரு ஃப்ளேவரே இல்லாமல் இருக்கும்ல, அப்படி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும் கறி. அதுக்கப்புறம் நான் ஒரு கப் ஃபுல்லாக நல்ல கெட்டியான தயிர் நான் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். வீட்டில் நைட்டே உரவி ஊற்றி வச்ச நல்ல கெட்டியான தயிர் இதில் சேர்த்துட்டு இப்படி நல்லா பெரட்டி நல்லா ஊற வைக்க போகிறேன். இப்போ நான் இன்னும் இதெல்லாம் அரைச்சி எடுக்கலை. நம்ம இப்படி முன்னாடியே கறியை ஊற வச்சிட்டோன்னா நம்ம இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே அது நல்லா கறி ஊறிட்டே இருக்கும். நமக்கு கடைசியாக கறியை உள்ளே போடுறப்ப சீக்கிரமாக வெந்துடும், சாஃப்டாக இருக்கும், நல்லா கறி ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்தேன் அந்த 75 கிராம் இஞ்சி, அப்புறம் அந்த பூண்டு, அப்புறம் சின்ன வெங்காயம் 3ஐயும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். பூண்டு இந்த வெளித்தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த உள்ளே இருக்குள்ள கெட்டியான தோல் இதை போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். ஏன்னா பூண்டோட தோலோடு அரைக்கிறது தான் ரொம்ப நல்லது, இதயத்துக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு மருத்துவரோட காணொலியில் நான் பார்த்தேன். நான் அதுலேருந்து நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது பார்த்திங்கன்னா நான் பாஸ்மதி அரிசி 1/2 கிலோ பேக்கெட் 3 பேக்கெட் எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சுக்கிற போகிறேன். நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இப்படி ஊற வச்சா போதும். நம்ம எல்லாம் வெங்காயமெல்லாம் வதக்கி பிரியாணிக்கு ரெடி பண்ணி அதுக்குள்ளே இது ஊறிடும். இது நான் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் பிராண்ட் அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நான் இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி எடுக்கலை. உங்களுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி அரிசி பிடிக்கும், உங்கள் வீட்டில் இருக்குன்னா அது யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த டபராவோட சர்ஃபேஸ் ஃபில் ஆகிற அளவுக்கு நான் கடலெண்ணெயும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றியிருக்கேன். மொதவே நெய் சேர்த்தோன்னா ரொம்பவே அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்படி எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நெய் கடைசியில் தான் நான் சேர்த்துக்குவேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெய் நல்லா அந்த டபராவோட சர்ஃபேஸ் ஃபில் ஆகிற அளவுக்கு இருக்கணும். ஏன்னா நம்ம 1.5 கிலோ இன்றைக்கி தயார் பண்ணுறோம். இப்போ எண்ணெய் பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன், வெங்காயம் ஃபுல்லாக அடிப்பிடிக்கும். அந்த ஒரு மாதிரி கருப்பாக அடிப்பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக பிரியாணியும் அடிப்பிடிக்கும். அது அந்த இடத்துல கருப்பாக ஒட்டாமல் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்க, திரும்ப எடுத்து கிளற, இதே மாதிரி தாங்க நான் கிளறிட்டு இருந்தேன். வெங்காயம் கிட்டத்தட்ட 12 பெரிய வெங்காயத்தை நறுக்கி நம்ம உள்ளே சேர்த்துருக்கிறதுனால அது வேகவே டைம் ஆச்சு. நான் எண்ணெயில் ஹோல் ஸ்பைசஸ்லாம் தாளிச்சிருக்கேன், அதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த பிரிஞ்சி இலை ஒரு 2, பட்டை ஒரு 4-5, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராம்பு, இதெல்லாம் போட்டு தாளித்தேன். அதுக்கப்புறம் தான் வெங்காயம் சேர்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கீழே ஒட்டாமல் இந்த மாதிரி பிரித்து விட்டு நம்ம அப்படியே வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வெங்காயம் ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் எந்த ஒரு பிரியாணியுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெங்காயம் ஒரு 3/4 பதம் வெந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு கைப்பிடி மல்லித்தலை, ஒரு கைப்பிடி புதினா, 2ஐயுமே எடுத்து உள்ளே போட்டுட்டு நல்லா இதையும் கிளறி விட்டுறணும். இதில் இருக்கிற நீர் சத்தெல்லாம் நல்லா சுருண்டு வெளியே வர அளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துடணும்.
பாருங்கள் எண்ணெய் வந்து இப்படி நம்ம பிரித்து பார்க்குறப்ப நல்லா அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் வேகிற மாதிரி இருக்கணும். பாருங்கள் இதுக்கும் கம்மியாக எண்ணெய் இருந்ததுன்னா நமக்கு வந்து எண்ணெய் பற்றாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து பிரியாணி பொங்கச்சோறு மாதிரி ஆகிடும். பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வேணும்னா இந்தளவுக்காச்சும் நம்ம எண்ணெய் சேர்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் அந்த பேஸ்ட் வந்து உள்ளே சேர்த்துருக்கேன் நான். சின்ன வெங்காயம் வந்து அந்தளவுக்கு பேஸ்ட்டு சேர்த்தா போதும். ஏன்னா பெரிய வெங்காயம் வேறு நம்ம 12 வெங்காயம் சேர்த்துருக்கோம். ஸோ ரொம்பவும் வெங்காயம் போட்டால் ஒரு மாதிரி இனிச்சிட்ருக்கும், அப்புறம் வெங்காயச்சோறு மாதிரி ஆயிடும். அதனால் இந்த அளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் போட்டால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி வந்து கீழே அடி பிடிக்காமல் இப்படி தள்ளி தள்ளி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்படி கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா கூட நமக்கு வந்துட்டு என்னென்னா இந்த அடியில் வந்து டபராவில் வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா வந்துட்டு பிரியாணி அடி பிடிக்காமல் வரும். இப்போ வந்துட்டு நம்ம அடுத்ததாக தக்காளி 7 தக்காளி பழத்தை நல்லா இப்படி நறுக்கி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை. அந்த தக்காளி பழத்தை இதில் சேர்த்துடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ரொம்ப நேரம் வந்து வதக்கக்கூடாதுங்க, கசப்படிச்சிரும். இதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வதக்கின உடனே தக்காளி சேர்த்துடணும். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கி அதில் இருக்கிற சாறு பிரிஞ்சு தோல் தனியாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி டபராவை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த கறி, தயிர், அப்புறம் வந்து நம்ம இந்த மிளகாத்தூள், பிரியாணி மசாலா எல்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம்ல, அந்த கறி எடுத்து இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கறி வந்து நல்லா தயிரில் ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். நமக்கு பிரியாணியில் நம்ம இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் அந்த கறியில் போட்டு ஊற வச்சனால ரொம்பவே வந்து இந்த பிரியாணி ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கறியும் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், பிரியாணியில் இருக்க கறி எடுத்து சாப்பிட்றதுக்கு. இப்போ இந்த கறியிலேருந்து அந்த தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த கறியை நல்லா கொஞ்சம் வதக்கி விடணும். இதில் நம்ம ஊற வச்சிருந்த தயிர் அப்புறம் அது எல்லாத்துலேருந்துமே தண்ணி பிரிஞ்சு வரும். கறியிலேருந்து கொஞ்சம் அப்படி அந்த தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி நல்லா வந்துட்டு அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டு இப்போ இந்த கறியை மூடி போட்டு நல்லா வந்துட்டு ஒரு 20 நிமிஷம் நான் குக் பண்ணிட்டேங்க. ஃபுல்லாக குறைச்சி வச்சு கறியை குக் பண்ணிட்டேன். ஃபுல்லாக அடுப்பை வச்சிங்கன்னா கண்டிப்பாக கறி வேகாது. நல்லா அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணி பிரிஞ்சு வர அளவுக்கு கறியை வதக்கிட்டு நல்லா ஃபுல்லாக குறைச்சி வச்சு மூடி போட்டு டபராவை ஒரு 20 நிமிஷம் நல்லா குக் ஆகிடுச்சு கறி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நான் ஊற வச்சிருந்த பாஸ்மதி அரிசியை நல்லா ஒரு 2 தடவை நல்லா கழுவி தண்ணி கீழே சிந்திட்டு இந்த மாதிரி அரிசியை உள்ளே சேர்த்துட்டேன். அரிசி எப்படி ஊறி இருக்குது பாருங்கள், விளையர்னு இப்படி நல்லா ஊறினச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த அரிசியை நம்ம இந்த மாதிரி இந்த மசாலாவில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறணும். இப்படி கிளறணுன்னா தான் வந்துட்டு நமக்கு அரிசி உடையாமல் ஒரு மாதிரி வந்துட்டு நமக்கு குழையாமல் நல்லா நீட்டாக வரும். அதனால் இந்த மாதிரி வந்துட்டு அரிசியை வந்துட்டு நம்ம மசாலாவில் போட்டு ஒரு 2 கிளறணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்க்கணும். இப்போ வந்து நான் கிட்டத்தட்ட வந்து 1.5 கிலோ பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். அதாவது வந்துட்டு 200 கிராம் உலக்கில் வந்து 7 உலக்கு வந்து அரிசி கணக்கு, அதுக்கு 7 கிளாஸ் தண்ணி. பாஸ்மதி அரிசிக்கு வந்துட்டு 1 கிளாஸ் தண்ணி தாங்க கணக்கு பண்ணணும். ஏற்கனவே மசாலாவில் அந்த தயிர்லேருந்தெல்லாம் உங்களுக்கு தண்ணி பிரிஞ்சு வந்திருக்கும் கறியிலேருந்தெல்லாம். அதனால நான் வந்து 7 கிளாஸ் தண்ணி வந்து கணக்கு பண்ணி இதுக்குள்ளே ஊற்றிட்டேங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வந்துட்டு பாத்திரத்தை வந்து அப்படியே வந்து அடியில் கரண்டியை விட்டு அப்படியே மெதுவாக கிளறணும். அப்படியே வந்து நம்ம ஏதோ பொங்கல்லாம் கிளறின மாதிரி கரண்டியை உள்ளே விட்டு இப்படி 4 கிளறு அப்படி 4 கிளறினோன்னா சாப்பாடு வேகிறதுக்குள்ளேயே அரிசியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உடஞ்சிரும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நீளமாக இருக்காது. அதனால் அப்படி நல்லா அடிக்கணமாக வந்து அப்படி அந்த கரண்டியை உள்ளே விட்டு லைட்டாக இது பண்ணணும். எனக்கு வந்து உப்பு பத்தாமல் இருந்தது, கல் உப்பு. திரும்பவும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துருக்கேன். அதாவது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப கல்லுப்பு வந்து நல்லா உப்பு டேஸ்ட் வந்து தூக்கலாக இருக்கணும் பிரியாணியில். அப்போ தான் வந்து லாஸ்ட்டில் பிரியாணியெல்லாம் வெந்து முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் உப்பு. ஒருவேளை வந்து நம்ம எப்பவும் பண்ணுற மாதிரி குழம்புக்கு உப்பு போடுற மாதிரி கரெக்டாக உப்பு போட்டோன்னா பத்தாது. இப்போ பாருங்கள், நெய் நல்லா ஒரு கரண்டி நிறைய நெய்யை எடுத்து இந்த மாதிரி மேலே இப்படி சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. அப்போ வந்து இந்த நெய் வந்து லாஸ்ட்டில் தாங்க இப்படி சேர்க்கணும். எதுக்கு இப்படி சேர்க்குறோன்னா நமக்கு வந்துட்டு நல்லா வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி லாஸ்ட்டில் மேலாப்பில் இப்படி நெய் சேர்த்து நல்லா இப்படி கிளறி விட்டுறலாம். எனக்கு வந்து தயிர் வந்து நான் நைட்டே ஊற்றி வச்சிட்டேன். தயிரில் வந்து போதுமான அளவு புளிப்பு இருந்தது. அது போக வந்துட்டு தக்காளியிலையுமே நல்ல ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தது. அதனால் நான் லெமன் எதுவும் சேர்த்துக்கல. உங்களுக்கு ஒருவேளை புளிப்பு பத்தாமல் இருக்குது டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்படின்னா லாஸ்ட்டில் கொஞ்சம் ஒரு அரை லெமன் பிழிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வைக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லாட்டி அடி பிடிக்கும். அதாவது இந்த நம்ம போட்டிருக்கிற அரிசியும் இந்த தண்ணியும் ஈக்குவல் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க விடணும். நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு
அதனால நான் இந்த மாதிரி வந்துட்டு அந்த கரண்டியை உள்ளே விட்டு அப்படியே ஒட்டாமல் அப்படி லேசாக வந்து அதை எடுத்து விட்டுட்டே இருந்தேன். நல்லா இப்போ இது கொதி வந்து அரிசியும் இந்த தண்ணியும் வந்துட்டு ஈக்குவலாக வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். கறி வந்து நல்லா வெந்துருச்சு. 20 நிமிஷம் வந்து நல்லா குறைச்சி வச்சதில் ஃபுல்லாக வெந்துருச்சு. குக்கரில் எதுவும் கறியை போட்டு வேக வச்சிடாதீங்க, அப்படியே கரைஞ்சி எலும்பு தனியாக வந்துடும். ஏன்னா நம்ம டபராவில் செய்கிறதா இருந்தால் டபராவில் மட்டும் தான் செய்யணும். இதுவே மட்டனாக இருந்தால் ரொம்ப லேட் ஆகும் கறி வேகிறதுக்கு. இது சிக்கன் தானே உங்களுக்கு, அதனால் 20 நிமிஷத்தில் ஃபுல்லாக குறைச்சி வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக வெந்துடும் கறி வந்துட்டு. இப்போ பாருங்கள், இது நல்லா வந்துட்டு கொதி வந்துட்டே இருக்குது. அரிசியும் இந்த தண்ணியும் ஈக்குவல் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் நான். இப்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த பிரியாணி வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்குமா, மட்டன் பிரியாணி பிடிக்குமா, இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டைலில் பிரியாணி வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும் பிரியாணி. ஸோ வந்துட்டு நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபி கூட இருக்குது. ஒருவேளை நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தால் மஷ்ரூம் பிரியாணி ரெசிபியோட லிங்க் வந்துட்டு நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் பிரியாணிக்கு வந்துட்டு நம்ம சிக்கன் கிரேவி இல்லை மட்டன் கிரேவி எல்லாமே நல்லாயிருக்கும். நான் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி என்னென்ன ரெசிபீஸ்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேனோ எல்லாத்தையும் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு என்ன கிரேவி வேணுமோ அந்த ரெசிபியை பார்த்துட்டு அதையும் வந்து இந்த பிரியாணியோட சேர்ந்து ட்ரை பண்ணி நல்லா சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இப்போது வந்துட்டு இதில் ஒரு சின்ன டிப் என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த பிரியாணி செய்கிறப்போ வந்துட்டு நம்ம இந்த அரிசி அப்புறம் வந்துட்டு இதை அரிசி இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜஸ்ட் அந்த நறுக்கிறதுக்கும் அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஊற வச்சா போதும். ரொம்ப முன்னாடி ஊற வச்சிங்கன்னா ஓவராக ஊறிச்சுனாலும் சாப்பாடு குழைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்தளவு அந்த அரிசி ஊறினா நமக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் இந்த கறி வந்துட்டு நான் தயிர் போட்டு ஊற வச்சேன் இல்லையா, எனக்கு வந்து இன்றைக்கி அந்தளவுக்கு டைம் இல்லை. நீங்கள் காலையிலே ஊற வச்சிட்டிங்கன்னா கூட ரொம்ப நல்லது. கறி ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தயிர், மிளகா பொடி, அப்புறம் அந்த பிரியாணி மசாலாலாம் போட்டு நீங்கள் உப்பெல்லாம் போட்டு காலையிலே ஊற வச்சிட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம கறியில் வேறு உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருந்தோம். ஸோ நீங்கள் பிரியாணிக்கு வந்து உப்பு போடுறப்ப பார்த்து போடுங்க, அதை வந்து மறந்துடாதீங்க. நம்ம வந்து டோட்டலாக 2 டைம் வந்து உப்பு போட்டிருக்கோம். ஒரு தடவை வந்து கறி வந்து தயிர் போட்டு ஊற வைக்கிறப்ப உப்பு போட்டிருக்கோம். அப்புறம் பிரியாணியில் அரிசியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமும் கல் உப்பு சேர்த்து கிளறியிருக்கோம். இப்போ பாருங்கள், நமக்கு வந்து அந்த தண்ணியும் அரிசியும் நல்லா ஈக்குவலாக வந்துருச்சு கொதிச்சு. இப்போ இந்த டைமில் வந்துட்டு நல்லா லைட்டாக அடியில் எடுத்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம டபராவை வந்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு கரெக்டாக வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து நம்ம தம்லேயே வச்சுருக்கணும். அதாவது ஃபுல்லாக குறைச்சி வச்சு தம்மில் வச்சுருக்கணும். நான் தோசைக்கல் எதுவுமே வைக்கலைங்க. இந்த மூடி போட்டுட்டு மேலே நல்லா ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வெயிட்டான பாத்திரத்தை தூக்கி மேலே வச்சுட்டேன். ஒரு கரெக்டாக வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு இந்த மாதிரி டபராவை மூடி போட்டு மேலே வந்து ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணியை வச்சு 20 நிமிஷம் ஃபுல்லாக குறைச்சி வச்சு அதை வந்துட்டு நல்லா வந்து தம் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பிரியாணி நல்லா உதிரியாக சூடாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. டபராவில் சூப்பராக நம்ம உதிரியாக செஞ்சு முடிச்சாச்சு. இப்போது இந்த பிரியாணியை ஒரு ஓரமாக வந்துட்டு அப்படியே நம்ம எடுக்கலாம். ஒரு பக்கம் கறி ஒதுங்கி இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து இந்த ரைஸ் இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு பக்கமாகவே எடுத்தோன்னா அந்த சூடு ஆறாமல் அப்படியே நல்லாயிருக்கும். லேசாக வந்து அந்த பிரியாணியோட ஒரு பக்கம் அப்படியே ஒரு பீஸ் கறியோட சூடாக பிரியாணி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஏற்கனவே வந்து இந்த மாதிரி வந்துட்டு ரெசிபீஸ் எல்லாம் ஒரு ஹெல்த்தி ரெசிபீஸ்ன்னு ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நன்றி.